C++ basic program construction. இப்போ நம்ம C++ program பேசிக்காக அந்த ப்ரோக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ C++ ப்ரோக்ராமிங் நம்ம டெவலப் பண்ணும்போது இனிஷியலாக வி இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைல்ஸ். ஸோ ஹெட்டர் ஃபைல்ஸ் பற்றி நீங்கள் C ப்ரோக்ராமிங்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன் இஸ் நோன் அஸ் அ ஹெட்டர் ஃபைல்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ண போகிற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸ் ஹெட்டர் ஃபைல்ஸில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஹெட்டர் ஃபைல்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதாவது எந்த ஹெட்டர் ஃபைல்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹெட்டர் ஃபைல்ஸை நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அது இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் C++ ப்ரோக்ராமோட ஒரு எசென்ஷியலான ஹெட்டர் ஃபைல். ஸோ C++ ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நீங்கள் கெட் பண்ணுற இன்புட் அண்ட் அவுட்புட் அதுக்கு ரிலேட்டடான இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டர் ஃபைலில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு C++ ப்ரோக்ராமிங் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சிம்பிளி ஃபைல். ஸோ இந்த ஃபைலுக்கு நம்ம இன்புட் கெட் பண்ணுறதுக்கும் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் நாம் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹெட்டர் ஃபைல்ஸ் லைக் ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஹெட்டர் ஃபைல்ஸை நம்ம எசென்ஷியலாக நம்ம டிக்ளேர் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. ஸோ எஸ்டிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட். ஸோ யூஸிங் நேம் ஸ்பேஸ், அப்போ நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் இஸ் நோன் எஸ் அ நேம் ஸ்பேஸ். எப்படி கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸை நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி C++ ப்ரோக்ராமிங்கில் சில இன்பில்ட் லைப்ரரி கிளாஸஸ் ஆர் இன்பில்ட் கிளாஸஸ் நமக்கு இங்கே இருக்குது. இந்த கிளாஸஸை குரூப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் நேம் ஸ்பேஸ். ஸோ நேம் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் கிளாஸ் இஸ் நோன் எஸ் அ நேம் ஸ்பேஸ். இந்த நேம் ஸ்பேஸை நாம் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுக்கான கீவேர்ட் யூஸிங். ஸோ யூஸிங் நேம் ஸ்பேஸ். ஸோ யூஸிங் as a keyword, நேம் ஸ்பேஸ் as a keyword. இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் அப்படின்ற நேம் ஸ்பேஸ். ஸோ C++ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் we have அட்லீஸ்ட் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். C++ ப்ரோக்ராமுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், அதுலேயும் மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது இன்ட் மெயின். ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் as a integer type. ஸோ ஃபங்க்ஷன் should return a value. சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம ரிட்டர்ன் பண்ணலைன்னா we specified as a void. So இங்கே இந்த மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் as integer type. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரோக்ராமை நம்ம ப்ரோக்ராம் கோடிங் எழுதுவோம். ஸோ அதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நம்ம இன் டீட்டெயிலில் இனி வரப்போகிற செக்மெண்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ C++ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு C++ ப்ரோக்ராமில் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன், ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் நீங்கள் மல்டிப்ளாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். மெயின் ஃபங்க்ஷன் இந்த பிரேசஸ்குள்ளே இருக்கிறத நம்ம இங்கே ஃபங்க்ஷன் பாடி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம இருக்கிறத வி ஸ்பெசிஃபைட் as a ஃபங்க்ஷன் பாடி. ஸோ ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் மெயின் ஃபங்க்ஷனை. இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா cout அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த cout ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளோட அவுட்புட் இந்த coutக்குள்ளே நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்ஸ் ஆர் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கலாம் இந்த வேல்யூஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக we are using cout. இந்த cout is nothing but one of the object. இந்த ஆப்ஜெக்ட் எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஐஓ ஸ்ட்ரீம்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இட்ஸ் டிஃபைன் நத்திங் பட் த அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் தி ஃப்ளோ ஆஃப் தி டேட்டா. ஸோ ஸ்ட்ரீம் இஸ் நத்திங் பட் அ ஃபைல். இது நம்ம ஃபைல் அண்ட் ஸ்ட்ரீம்ன்ற கான்செப்டில் இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் வர செக்மெண்ட்ஸில். ஸோ இனிஷியலாக இந்த ஐஓ ஸ்ட்ரீம்குள்ளே இந்த coutோட ஆப்ஜெக்டை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து இன்செர்ஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி, அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு C ப்ரோக்ராமிங்கில் பார்த்துருப்பீங்க.
ஆர் கிரேட்டர் தென் சிம்பிள், அதாவது பேர் ஆஃப் கிரேட்டர் தென் சிம்பிள். இந்த கான்செப்ட்டுக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆப்ரேட்டரை லெஃப்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டராகவும் இங்கே ஒர்க் ஆகும், லெஃப்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அதே ஆப்ரேட்டர் இங்கே புட்டு ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்டில் இனி வரப்போகிற செக்மெண்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ உங்கள் சி அவுட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் டிஸ்பிளேயிங் த அவுட்புட். தென் இந்த ஏரோ ஹெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இது இட் இஸ் கால்ட் அ இன்செஷன் ஆப்ரேட்டர். ஸோ சி அவுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெஃப்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், தட் மீன்ஸ் இன்செஷன், லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் அசைன்மெண்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸாக சில ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் ஏல இருக்கிற வேரியபிளை சிக்கு அசைன் பண்ணோன்னா சியை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு ஏவை ரைட் ஹேண்ட் சைடில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏல இருக்கிற வேல்யூவை வி மூவ் இன் டு தி சி. ஸோ அசைன் எங்கே பண்ண போகிறோமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடும், அசைன் எங்கேருந்து வேல்யூவை நம்ம ரீட் பண்ண போகிறோமோ அதை ரைட் ஹேண்ட் சைடு எழுதுவோம். ஸோ லைக் தட் இங்கேயும் அதே மாதிரி தான் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லிட்டரல் ஸ்ட்ரிங்ஸ் வந்து அசைன் இன் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ வி ஆர் யூஸிங் லெஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதே ரிவர்ஸ் இன்புட் நம்ம கெட் பண்ணுற மாதிரி இருந்தால் வி ஆர் யூஸிங் சி இன். ஸோ சி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம சிஸ்டத்துக்கு இன்புட் கெட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் சி இன். இங்கே லெஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண மாதிரி அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் அங்கே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள்ஸை பேரா நம்ம போட்டால் போதும். ஸோ இது ஆங்குலர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதை கண்டினியூஸாக நம்ம போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டிங்கன்னா சி அவுட்டுக்கு, ரைட் ஹேண்ட் சைடு ஆப்ரேட்டருக்கு வேர் யூஸிங் கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சி அவுட் ஹலோ வேர்ல்ட். அடுத்து நீங்கள் இங்கே பார்க்குற எண்டில். ஸோ எண்டு லைன். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆன உடனே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ லைன் ஆட் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் தான் எண்டல். ஸோ இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு நியூவாக லைன் ஆட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க லைன் ரிட்டர்ன் 0. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் இட்ஸ் ரிட்டன் சம் வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் வந்து நம்ம இன்டீஜர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டன் 0. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபைனலாக எக்ஸிக்யூட் ஆகி முடித்தோடனே ஸோ 0வை ரிட்டர்ன் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் டிக்ளரேஷன் இன் C++ ப்ரோக்ராமிங். ஸோ வேரியபிள்ஸ் ப்ரோக்ராமிங்கில் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேர் யூஸிங் வேரியபிள்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஒரு வேல்யூ கம்ப்யூட்டேட் பண்ணுறதுக்கோ, இல்லை கம்ப்யூட்டேட் பண்ண அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ, இல்லை யூசர்ட்டேருந்து இன்புட் கெட் பண்ண வேல்யூவோ நம்ம டெம்பரரியாக இடத்துல ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்னா வேர் யூஸிங் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் டைமில் ஒரு சிங்கிள் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மோர் தென் ஒன் வேல்யூவை நம்ம வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இப்போ மோர் தென் ஒன் வேல்யூஸ் கொடுத்திங்கன்னா லாஸ்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதுதான் வேரியபிளில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்த வேல்யூ ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இன் யுவர் C++ ப்ரோக்ராமிங் வேரியபிளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மஸ்ட் என்ன பண்ணணும், அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த சி ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ ஃபஸ்ட் மென்ஷன் டேட்டா டைப் அண்ட் தென் ஐடென்டிஃபையர் ஆர் வேரியபிள் நேம். ஸோ வேரியபிளுக்கு ஐடென்டிஃபையர் ஏன்னு சொல்கிறோன்னா, ஸோ வேரியபிளுக்கு யூ ப்ரொவைட் ஒன் நேம் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இட் இஸ் நோன் as an ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் டைப். ஸோ இன்டீஜர் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறது வந்துட்டு do you want to store whole values. ஸோ டெசிமல் இல்லாமல் ஹோல் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு we are mentioned integer. ஸோ இன்டீஜர் ஓட keyword int. So int int of variable name basic. So int basic same as int net. So we declaring two variables in that particular main function. So இது variable declaration. டிக்ளேர் பண்ணுற வேரியபிளில் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு ஸோ பேசிக் ஈக்குவல் டு 4000. இந்த 4000 அப்படிங்கிறது ஆக்சுவலி கான்ஸ்டன்ட் ஆர் வேல்யூ. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஐ எம் அசைன் இன் டு தி பேசிக். ஸோ நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்ன்ற வேரியபிள்குள்ளே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். எகெயின் இங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நெட்ன்ற வேரியபிள்குள்ளே அந்த பேசிக் வேல்யூ கூட நம்ம 2000ன்ற வேல்யூவை நம்ம அடிஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கில் ஆல்ரெடி நம்ம 4000 அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட இந்த 2000 கம்ப்யூட் ஆகி நெட் அப்படின்ற இந்த வேரியபிளில் போய்ட்டு வேல்யூஸ் அசைன் ஆகிடும். ஸோ ஃபைனலாக சி அவுட் யூஸ் பண்ணி நம்ம அந்த நெட் பே அப்படின்ற இந்த லிட்டரல் ஸ்ட்ரிங்ஸ் அப்புறம் நம்ம நெட் அப்படின்றத கால் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லாஷன் அப்படிங்கிறது ஒரு பேக் ஸ்லாஷ் கேரக்டர். ஸோ பேக் ஸ்லாஷ் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக வரப்போகிற செக்மெண்ட்ஸில் பார்ப்போம். ஸோ இதில் நெட் பே அப்படிங்கிற
லிட்ரல் ஸ்ட்ரிங்ஸ் கூட நெட் அப்படின்ற இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ நமக்கு இங்கே கன்காட்டினேட் ஆகி, ஸோ இங்கே கன்காட்டினேட் அப்படிங்கிறது ஜாயின். ஸோ ஜாயினே நமக்கு அவுட்புட் வரும். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ கம்பைல் ரன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6000 அப்படின்னு ஒரு வேல்யூ டிரைவ் ஆயிருக்கு. ஸோ இந்த 6000 எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பேசிக்கில் கொடுத்த 4000 அண்ட் நெட்டில் பேசிக் ப்ளஸ் 2000 கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே நெட் பேல 6000 அவுட்புட் வருது. தென் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது we have lot of types இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். இன்டீஜர், கேரக்டர் அண்ட் ஃப்ளோட். ஸோ இந்த 3 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற இந்த இன்டீஜர் அப்படிங்கிறது ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக we assign into the 2 bytes, but சில compilers default is assigned into the 4 bytes. So 4 bytes of values வரைக்கும் அதை accept பண்ணிக்கும். So we are using integer. Character அப்படிங்கிறது alphabets and numeric. Alpha numeric data get பண்ணுறதுக்கு we are using character. So character பொறுத்த வரைக்கும் default single byte மட்டும் தான் allocate பண்ணும். So அந்த single byteல only one character மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். More than one characters ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம அதை character array ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேரக்டர் அரே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது we are storing more than one values, more than one character values. அண்ட் தேர்ட் நம்ம பார்க்குற அடுத்த டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட் பொறுத்த வரைக்கும் நம்ம டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு we are using ஃப்ளோட். ஸோ நீங்கள் கொடுக்குற நியூமரிக் வேல்யூஸில் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்தால் நாம் அந்த வேரியபிளை ஃப்ளோட்டுன்னு டிக்ளேர் பண்ணோம். ஸோ இனி வரப்போகிற ப்ரோக்ராம்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது C++ ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற வேரியஸ் டைப் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக இன்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்ட் பொறுத்த வரைக்கும் ஹோல் நம்பருக்கு மேபி நாம் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ அந்த 2 பைட்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா we specified as a bits. ஸோ இன்டீஜர் கூட நம்ம அந்த பிட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இது கம்பைலருக்கு டிஃபர் ஆகும். ஸோ சம் கம்பைலர்ஸ் இந்த கான்செப்ட்டுக்கு முன்னாடி $_ யூஸ் பண்ணுவாங்க. ஆர் சில இந்த கம்பைலர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு int of 16-t நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீஜருங்கிறது டிஃபால்ட். இப்போ நீங்கள் இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த பாப்பப்பில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஆஃப் 16. ஸோ 16 பிட்ஸ் வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணோம். இது 32 பிட் அண்ட் 64 பிட். ஸோ 8 பிட்ஸ் சேர்ந்த ஒரு பைட். ஸோ இது 2 பைட்ஸ். ஸோ டிஃபால்ட் இன்டீஜரும் இந்த இன்டீஜரும் சேம். அண்ட் 32 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 4 பைட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 64 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 8 பைட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது போக 1 பைட் சப்போர்ட் பண்ணுற இன்டீஜர் டைப்பும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிளில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுப்போமோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம we specified the data type. ஸோ இன்டீஜர் 16 பிட், 32 பிட், 64 பிட் ஆர் 8 பிட். ஸோ இது போக இன்டீஜருக்கு முன்னாடி we specified long. ஸோ லாங் கிரேட்டர் தென் 8 பைட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேறு ஸ்பெசிஃபைட் லாங். ஸோ லாங் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம லாங்கை யூஸ் பண்ணலாம். டிக்ளேர் பண்ண இன்டீஜர் சைஸை விட நம்ம லெஸர் தென்னாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டு இன்டீஜர் 2 பைட்ஸ் நம்ம இன்டீஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் 2 பைட்ஸை விட கம்மியாக நம்ம கொடுக்குற வேல்யூ 2 பைட்ஸை விட கம்மியாக ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா we are specified as a ஷார்ட். ஸோ ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்டீஜர் வேல்யூ விட அதிகமாக நம்ம வேல்யூஸை நம்ம கொடுக்கும்போது we are specified as a லாங். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணுற இன்டீஜர் பட் நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ லெஸர் தென் ஆர் இன்டீஜர் வேல்யூமாக இருக்கும் அப்படின் போது we are specified ஷார்ட். ஸோ கிரேட்டர் தென் ஆர் இன்டீஜர் லாங், lesser than or integer we are using short. ஸோ இதை நம்ம இங்கே டேட்டா டைப் குவாலிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட், கேர், ஃப்ளோட், these 3 things are primitive data types. Short, long, signed, unsigned, these are all the known as data type qualifiers. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது கேரக்டர் வேரியபிள்ஸ். கேரக்டர் வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிளில் ஆல்ஃபபெட்ஸ் ஆர் நியூமரிக் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு we are using கேரக்டர் டைப் ஆஃப் வேரியபிள். நியூமரிக் வேல்யூஸை கேரக்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அந்த நியூமரிக் வேரியபிள் இட் செல்ஃப் ஆர் இம்ப்ளிசிட்லி இட்ஸ் கன்வெர்டட் இன்டு கேரக்டர். அதே மாதிரி கேரக்டர் வேரியபிள் நீங்கள் கொடுத்துருக்க நியூமரிக் வேல்யூ நீங்கள் ரீட் பண்ணும்போது இம்ப்ளிசிட்டாக அந்த கேரக்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு நியூமரிக். ஸோ நாம் இப்போ இங்கே பார்க்க போகிற ப்ரோக்ராமில்
இங்கே கேரக்டர் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அலோகேட்டட் ஒன்லி சிங்கிள் பைட். ஸோ சிங்கிள் பைட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் அதில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் மெம்பர் வேரியபிளில் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம். EMP டைப் ஈக்குவல் டு ஸோ கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்க்ளோஸ்டு வித் சிங்கிள் கோட்ஸ். ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிற கேரக்டர் வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது அந்த வேல்யூஸை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணி தான் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ADMனு 3 கேரக்டர்ஸ் நம்ம இங்கே புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ EMP டைப்பில் ADM 3 கேரக்டர்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் கேரக்டர் ஆஃப் ஏவை ரீட் பண்ணும். எகெயின் செகண்ட் கேரக்டர் ரீட் பண்ணும்போது ஏவை ஓவர் ரைட் பண்ணிட்டு டி வரும். அண்ட் டிக்கு அப்புறம் எம் ரீட் பண்ணும்போது டியை ஓவர் ரைட் பண்ணிட்டு எம் வரும். அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் டைப்பில் எம்ன்ற ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். நாம் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் is nothing but is used to store only single byte values மட்டும் தான் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். ஸோ கேரக்டரில் மோர் தென் ஒன் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு கேரக்டர் அரே ஆர் ஸ்ட்ரிங் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இனி வரப்போகிற செக்மெண்ட்ஸில் நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் கேரக்டர் ஆஃப் ஏ மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எகெயின் நான் கம்பைல் பண்ணுறேன், ரன். இப்போ உங்களுக்கு அவுட்புட் ஏ வந்திருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எஸ்கேப் சீக்வன்சஸ். எஸ்கேப் சீக்வன்சஸ் நம்ம ப்ரீவியஸாக சில ப்ரோக்ராமில் நம்ம /n நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பேக் / கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேரக்டர் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் n. ஸோ இதை நம்ம பேக்/ கேரக்டர்ஸ் ஆர் எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ்கேப் சீக்வன்சஸ்க்கெலாம் ப்ரீடிஃபைன்டு மீனிங் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் ஆர் பேக்/ கேரக்டர் நம்ம ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணும்போது அந்த ப்ரீடிஃபைன்டு மீனிங்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனாலிட்டி கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த /n. ஸோ /n பொறுத்த வரைக்கும் இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா cout வரும்போது இட்ஸ் கிரியேட் a நியூ லைன். ஸோ லிட்ரல் அது நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிற கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங்ஸ்க்கு முன்னாடி /n கொடுத்திங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு லைன் ஆட் பண்ணும். ஆர் ஆஃப்டர் தி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் கொடுத்திங்கன்னா ஆஃப்டர் தட் நியூ லைன் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட் எண்ட் யூசருக்கு ரீடபிலிட்டியாக இருக்கிறதுக்காக வி ஆர் யூசிங் சம் பேக்/ கேரக்டர்ஸ். ஸோ அதில் /n அண்ட் /t வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். இப்போ இதில் என்னென்ன டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற கேரக்டர் வந்து /a. ஸோ இது வந்து பெல் ஆர் பீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அலர்ட் கொடுக்குறது, ஸோ சவுண்டில் அலர்ட் கொடுக்கறதுக்கு வி ஆர் யூசிங் /a. ஸோ ஒரு லூப் ஒரு செட்டன் லெவலுக்கு மேலே போச்சுன்னா வி ப்ரொவைட் ஒன் பீப் ஃபார் எண்ட் யூசர் ஆர் ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது /a. அடுத்து நீங்கள் பார்க்குறது /p பேக் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ஃபைனலாக நமக்கு அவுட்புட் வரும்போது ஸோ அந்த அவுட்புட் ரிசல்ட் ப்ரீவியஸாக இருக்கிற ரெக்கார்டை டெலீட் பண்ணி வரணும், அதாவது கிவ் பேக் ஸ்பேஸ் அண்ட் பிரிண்ட். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது /b. அண்ட் /f ஃபார் ஃபார்ம் ஃபீட். ஸோ ஃபைனல் அவுட்புட்டில் நம்ம ஃபார்ம் டைப்பில் நம்ம கொண்டு வரதுக்காகவும் ஃபார்ம் ஃபீட் பண்ணுறதுக்காக வி ஆர் யூசிங் /f. /n நம்ம நிறைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராமோட அவுட்புட் வரும்போது நியூ லைனாக, அதாவது அவுட்புட் ப்ரீவியஸ்க்கு முன்னாடி /n கொடுத்திங்கன்னா ப்ரீவியஸே நியூ லைன் ஆட் ஆகும். ஆர் ஆஃப்டர் தி ஸ்ட்ரிங்ஸ்க்கு அப்புறம் நம்ம கொடுத்துருந்தோன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் வி கிரியேட் அ நியூ லைன். /r ஸோ கேரேஜ் ரிட்டர்னுக்காக யூஸ் பண்ணுறது /r. /t டேப். ஸோ நம்ம ரீடபிளுக்காக வி ப்ரொவைட் சம் டேப்ஸ். ஸோ இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் நம்ம டேட்டாஸ் காட்டும்போது ஸோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் வி ஆர் யூஸிங் அந்த காலமை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம டேபை நம்ம /t நம்ம யூஸ் பண்ணி டேபாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். பேக்/ கேரக்டர். ஸோ சி ப்ரோக்ராமிங் அண்ட் C++ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பேக்/ கேரக்டருக்குன்னு ஒரு டைப் ஆஃப் மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்/ கேரக்டர் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர் டிவிஷனுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் நமக்கு பேக்/ கேரக்டர் வரணும் அப்படின்னா யூஸிங் பேக்/ ஆப்ரேட்டர். அகெயின் பேக்/ போட்டிங்கன்னா இட்ஸ் டோட்டலி மீனிங் பேக்/ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். சேம் as சிங்கிள் கொட்டேஷன் மார்க். ஸோ உங்களோட லிட்ரல் ஸ்ட்ரிங் உங்கள் அவுட்புட்டில் சிங்கிள் கொட்டேஷன் வரக்கு வி ஆர் யூசிங் பேக்/ ஆஃப் சிங்கிள் கோட்ஸ். டபுள் கொட்டேஷன் மார்க் சேம் as உங்களோட அவுட்புட்டில் டபுள் கொட்டேஷன் மார்க் வரக்குது பேக்/ ஆஃப் டபுள் கோட்ஸ். அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் வரதுக்காக வி ஆர் யூசிங் XDD. /. இது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ஹெக்ஸாடெசிமலோட பாயிண்ட் வச்சு டெசிமல் நோட்டேஷன் வச்சு உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வரும். ஸோ பேக்/ கேரக்டர் பொறுத்த வரைக்கும் /n /t ப்ரோக்ராமிங்கில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ஸ்லாஷ் கேரக்டர் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் எஸ்கேப் சீக்வன்சஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்புட் வித் சிஇன். ஸோ ப்ரீவியஸ் நம்ம சி அவுட் பற்றி பார்த்தோம். ஸோ சி அவுட் இஸ் நத்திங் பட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் டிஃபைன் பை தி ஐஓ ஸ்ட்ரீமில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தி அவுட்புட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிஎன். ஸோ யூசர் இன்புட் கொடுக்குற வேல்யூஸை நம்ம ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து சிஇன் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்போசிட் ஆஃப் சி அவுட். ஸோ சி அவுட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பர்பஸ் யூஸ் பண்ணுறோம், சிஇன் இன்புட் கெட் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வி டிக்ளேர்ட் 2 வேரியபிள்ஸ். அதில் ஒன்று கேரக்டர் டைப் ஆஃப் எம்ப்ளாயி டைப், another one is an integer type of basic. ஸோ நம்ம இப்போ சி அவுட் ஆப்ரேட்டர் சி அவுட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்டர் டைப் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சி அவுட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு என்டர் டைப் அப்படின்னு டிஸ்பிளேல வரும். ஸோ யூசர் இன்புட் கொடுக்குற அந்த டைப் ஆஃப் வேல்யூவை நாம் இங்கே லோக்கல் வேரியபிள் ஆஃப் இஎம்பி டைப்புக்கு அசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தான் சிஇன். ஸோ சிஇன் ரைட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்செஷன் ஆப்ரேட்டர் ஆர் புட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கெட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் இன்செஷன் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளுக்கு வேல்யூஸை அசைன் பண்ணுறோம். ஸோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஆப்ரேட்டர், இது ரைட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஆப்ரேட்டர். இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் கிடையாது. இங்கே வந்து இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் தி இன்செஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ சிஇன் ஆப்ரேட்டர். ஸோ சிஇன் ஆப்ரேட்டர் ஆஃப் வேரியபிள் நேம். ஸோ யூசர் கீபோர்டில் கொடுக்குற வேல்யூஸை சிஇன் கெட் பண்ணி அந்த லோக்கல் வேரியபிளுக்கு வேல்யூஸை அசைன் பண்ணிடும். சேமஸ் அதே மாதிரி எகெயின் ஒரு சி அவுட் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேல பேசிக்னு காட்டுறோம். ஸோ யூசர் இன்புட் கொடுக்குற பேசிக் வேல்யூவை சிஇன் யூஸ் பண்ணி பேசிக் ஆஃப் மெமரி வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணிடுறோம். இந்த ஃபைனலாக சி அவுட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயி டைப்பு நம்ம ரைட் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயி டைப்பும் பேசிக்கு நம்ம இங்கே அவுட்புட்டாக நம்ம காட்டுறோம். ஸோ சிஇன் பர்பஸ் வந்து ஸோ அசைன் தி வேரியபிள் ஃப்ரம் தி யூசர். ஸோ யூசர் கொடுக்குற இன்புட் வேல்யூஸை நம்ம வேரியபிள்க்கோ இல்லை இன்புட் நம்ம கெட் பண்ணுறக்கோ we are using சிஇன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் தி டைப் கேட்குது. இப்போ யூசருக்கு நான் என்டர் டைப் கொடுக்குறேன். பேசிக் சேலரி 15,000 நான் என்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ இங்கே கொடுத்த என்டர் டைப்பும் பேசிக்கும் சிஇன் வியா அந்த வேரியபிளுக்கு போய்ட்டு நமக்கு இங்கே அசைன் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு சி அவுட் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் கொடுத்த டைப்பையும் பேசிக் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு சிஇன் அண்ட் சி அவுட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாம் பார்க்க போகிற C++ ப்ரோக்ராமிங்கில் நிறைய இடத்துல நம்ம சிஇன் சி அவுட் யூஸ் பண்ணி தான் வேல்யூஸை நம்ம கெட் பண்ணியிருப்போம். டிஸ்பிளே ரிசல்ட்ஸ் ஆகட்டும் இல்லைனா யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் எல்லாமே சிஇன் அண்ட் சி அவுட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கோடிங் எழுதியிருப்போம்.